இதுவரையில் ஆண்டாண்டு காலமாக இந்த கோயில் திரௌபதி அம்மன் கோயிலுக்கு என்ன வழக்கமாக இருக்கிறதோ அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ச்சியாக நாங்களும் மனிதர்கள் தான், நாங்களும் இந்துக்கள் தான், எங்களுக்கும் உங்களுக்கும் எதுல நாங்க குறைஞ்சிருக்கிறோம், கல்வியிலையா பொருளாதாரத்திலேயே எதுல சொல்றீங்க அப்படிங்கறத அவங்க மனசான்றுக்கு நம்ம மனசாட்சிக்கு ஒரு கேள்வி எழுப்பணும். வெளியிலேயே வராத பல்வேறு வகையான தீண்டாமை கொடுமைகள் இன்னைக்கு வரைக்கும் பல கிராமங்கள்ல அந்த பட்டியலின மக்களை அக்செப்ட் பண்ணிக்கின்னு இருக்கக்கூடிய சூழல்ல பல கிராமங்கள் இருக்கிறாங்க. இரட்டை குவளை கேள்விப்பட்டிருக்கிறீங்க, இரட்டை அலைமாரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சாதி இந்துக்களுக்கு தனி அலைமாரி, பாலிஸ்ட் வேஷ்டி கட்டக்கூடாதுன்ற தீண்டாமை பார்த்திருக்கிறீங்களா? மேற்கு மாவட்டங்கள் ஃபுல்லா இந்த மாதிரியான ஒரு தீண்டாமை உண்டு. கிராமங்கள்ல வெறும் உடல் உழைப்பு வேலைகள், சுண்ணாம்படிக்கிற வேலை, மேஸ்திரி வேலை, கொத்தனார் வேலை, மாட்டு வண்டி ஓட்டுற வேலை, இந்த மாதிரியான வேலைகள் தான் மிக பெரும்பான்மையா அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு கூட வழி இருக்காதோட லோன் வாங்கியிருப்பாங்க. இந்த மைக்ரோ பைனான்ஸ், மகளிர் சுய உதவி, இந்த லோனு கூட கட்ட முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ள ஒளியக்கூடிய மக்கள் எவ்வளவோ பேர் நம்ம பார்த்திருக்கிறோம். ஒட்டு மொத்தமா அவங்களோட வீடுகளே நீங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களே கண்ணீர் விட்டுருவீங்க. என்னடா இந்த மக்களுக்கு எதிராவாடா நம்ம சட்டத்தை ஏவறது, இந்த மக்களுக்கு எதிராவாடா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை போடுறது, நம்மளே வேணாம்னு சொல்லிடுவோம். ஒரே ஒரு குண்டுமணி தங்கமோ கம்பளோ ஒரு தாலியோ எதுவுமே இல்லை தொடர். எல்லாம் அந்த மஞ்சள் கயிறு போட்டுக்கணும், ஒண்ணுமே இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாம 100 நாள் வேலைக்கு போயின்னு இந்த மாதிரியான வேலைகள், உடல் உழைப்பு வேலைகள் செஞ்சுட்டு இதுதான் தொடர். அவங்க இதுல யாரா இந்த மக்கள் வசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது வன்னிய மக்கள். இந்த அஜெண்டாவை மட்டுமே தான் பாமக உள்ள வச்சு செயல்படும். இதே அஜெண்டாவை தான் பாஜக செயல்படும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவுலகன். நமது சிறப்பு விருந்தினர் நீலச்சந்திரகுமார் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்ப மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில்ல கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக அது மூடி இருந்தது. இப்ப மறுபடியும் திறந்தாங்க. 2 மணி நேரம் தான் உள்ள தலித் மக்கள் போய் வழிபாடு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் மூடிட்டாங்க. அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கல அப்படியான விமர்சனங்கள் வருது. எப்படி பார்க்கிறீங்க? இது ஒட்டுமொத்த இந்திய மக்களுமே வெட்கி தலை குனிக்கக்கூடிய ஒரு விடயமா தான் நம்ம இதை பார்க்கணும். உயர் நீதிமன்றம் தலையிட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு பல விசாரணைகள், பல சாட்சியங்கள் முன்னிலையில எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்ட பிறகு இந்த ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த தீர்ப்பின் அடிப்படையில தான் தமிழக அரசு, தமிழக அரசுடைய காவல்துறை, நிர்வாகத்துறை எல்லாம் இணைஞ்சு அந்த மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி, அதாவது சாதி இந்துக்களா இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்கு எவ்வளவு தூரம் எஜுகேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சட்டத்தினுடைய தண்டனைகள் எவ்வளவு பெருசு இருக்கும், நீங்க செய்யறது எப்பேற்பட்ட சட்ட மீறல் எல்லாத்தையுமே அவங்களுக்கு விலக்கி அவ்வளவு தூரம் சொன்ன பிறகுதான் நேற்றைய தினத்துல பட்டியலின மக்களா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை அழைச்சின்னு கோயிலுக்குள்ள அவங்க போறாங்க. இன்னைக்கு காலையில முதல் பூஜை 6ல இருந்து 7 மணி வரைக்கும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால முடிச்சுட்டு மறுபடியும் அதை பூட்டி வச்சிருக்கிறாங்க. இன்று மாலை 5 மணிக்கு மறுபடியும் நடை திறக்கப்படும் தான் அங்க அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையினுடைய பேஸ் எது அப்படின்னு பார்க்கும்போது இதுல யார் குற்றவாளிகள் அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதா வருது. இந்த தீண்டாமை, சாதிய பாகுபாடு அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு செயல், கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற ஒரு செயல் இடத்துக்கு இடம் மாறுபடக்கூடியதா இருக்கும். வன்னியர் மக்களுடைய குல தெய்வம் திரௌபதி அம்மன். அதுல தலித் மக்கள் உள்ள வரணும்னு கேட்கறதே நியாயம் கிடையாது. இது எங்களுடைய குல தெய்வம், இது தேவையில்லாம பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படியான விமர்சனங்கள் வருது. இதை பற்றிய பல்வேறு வரலாறுகள், அந்த கோயில்ல பட்டியலின மக்கள் செலுத்தி இருக்கக்கூடிய தொகையிலிருந்து எல்லாமே கடந்த 2 ஆண்டுகளா பேசியாச்சு தொடர். வன்னியர் மக்களுடைய குலதெய்வம் திரௌபதி அம்மன் அப்படிங்கிற வரலாறுக்குள்ள நம்ம போனோம்னா, திரௌபதின்றது யாரு, திரௌபதியினுடைய கணவர்கள் யாரு, இந்த வன்னியர்கள் எப்படி பிறந்தாங்க, அந்த ஜம்பு மகரிஷின்றவர் யார், இந்த வரலாறுக்குள்ளெல்லாம் போனோம்னா மறுபடியும் நாம மூட பழக்க வழக்கத்துக்குள்ள வேறு ஒரு திசையை நோக்கி இந்த மக்களை செலுத்திடுவோமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் ஏற்படுது. ஆனா உண்மையிலே நம்ம பார்க்கும்பொழுது
தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கலாம். ஒட்டுமொத்த இந்தியாவில் சொல்ல போனோம்னா கோடிக்கணக்கான தீண்டாமைகள் இருக்குது. தமிழ்நாட்டுல எடுத்து பார்த்தோம்னா இங்க கோயில் நுழையறதுக்கு வன்னியர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றது இன்னைக்கு ஒரு செயல் வடிவமா அனைத்து ஊடகங்களுக்கும் தெரியக்கூட ஒரு பெரிய விடயமா நம்ம பாக்குறோம். ஆனா பல கிராமங்கள்ல எங்கெல்லாம் பட்டியலின மக்கள் 10 வீடுகள் 20 வீடுகள் கொஞ்சம் சொற்ப தொகையில் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நடக்கக்கூடிய தீண்டாமை அப்படிங்கிறது எதெல்லாம் நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில கேள்விப்பட்டிருப்பீங்க. தீண்டாமையை பற்றி ரட்டை தண்ணி குடிக்கிறது, அப்புறம் டீ கிளாஸ்ல வந்து இப்படி வைக்கிறது, இந்த மாதிரி நம்ம அறியப்பட்ட தீண்டாமைகள் தானே பாக்குறோம். கோயில் நுழைவுன்றது அதுல முதன்மையா இருக்கிறது. ஆனால் வெளியிலேயே வராத பல்வேறு வகையான தீண்டாமை கொடுமைகள் இன்னைக்கு வரைக்கும் பல கிராமங்கள்ல அந்த பட்டியலின மக்களை அக்செப்ட் பண்ணிக்கின்னு இருக்கக்கூடிய சூழல்ல பல கிராமங்கள் இருக்கிறாங்க. ரெட்டை குவளை கேள்விப்பட்டிருக்கிறீங்க, ரெட்டை அலைமாரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தாழ்த்தப்பட்ட மக்கள் துணி துவைக்கிறதுக்கு அந்த வண்ணார் சமுதாயத்து மக்கள் கிட்ட கொடுத்தாங்கன்னா அதை அயன் பண்ணி அவங்க பட்டியலின மக்கள் தனி அலமாரி வைப்பாங்க, சாதி இந்துக்களுக்கு தனி அலமாரி. பாலிஸ்டர் வேஷ்டி கட்டக்கூடாதுன்ற தீண்டாமை பார்த்திருக்கிறீங்களா? மேற்கு மாவட்டங்கள் ஃபுல்லா இந்த மாதிரியான ஒரு தீண்டாமை உண்டு கிராமங்கள்ல. தொடர் இந்த புவியியல் அமைப்பு அமைஞ்சிருக்குது பாத்தீங்களா, இதுதான் இந்த தீண்டாமையினுடைய முதல் படியே. நாம எல்லாருமே இன்னைக்கு வன்னியர் மக்கள் அவங்க வந்து நாம வந்து ஒரு குற்றவாளிகளா அல்லது சட்டத்தை மீறுபவர்களா, பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ள விடாதவங்களா நம்ம அப்படி எதிர்த்து பாக்குறோம் இல்லையா? இன்னொரு வகையில பார்த்தோம்னா அவங்களே பாதிக்கப்பட்டவங்க தான். வன்னியரின மக்கள் மேல் பாதியில மிகப்பெரிய சூழ்ச்சிக்கு ஆளாகி இன்னைக்கு அவங்களும் ஒரு பாதிக்கப்பட்ட மனநிலையோட தான் அங்க நிற்கக்கூடிய சூழல் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே வட மாவட்டங்கள்ல வன்னியர்களுடைய வாழ்நிலை இத்தனை ஆண்டுகள் நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். சாப்பாட்டுக்கு கூட வழி இருக்கா தோழர். வெறும் உடல் உழைப்பு வேலைகள், சுண்ணாம்படிக்கிற வேலை, மேஸ்திரி வேலை, கொத்தனார் வேலை, மாட்டு வண்டி ஓட்டுற வேலை, இந்த மாதிரியான வேலைகள் தான் மிக பெரும்பான்மையா அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. எல்லா இடத்துலயுமே இந்த உடல் உழைப்பு வேலையை செலுத்திட்டு வாரம் கடனை லோன் வாங்கியிருப்பாங்க. இந்த மைக்ரோ பைனான்ஸ், மகளிர் சுய உதவி, இந்த லோனு கூட கட்ட முடியாத அளவுக்கு வீட்டுக்குள்ள ஒளியக்கூடிய மக்களை எவ்வளவோ பேர் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்ப அவங்களுடைய வாழ்நிலை இந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்குது. அதுல இருந்து கல்வியிலேயோ பொருளாதாரத்திலேயோ தொழிலையோ முன்னேறி வரலான்ற மாதிரியான ஒரு சிந்தனையை கூட அவங்கள கிட்ட கொடுக்காம இருந்தது நினைச்சு நாம வெட்கப்படணும். அப்படிதான் இருந்தாங்க. நாங்க ஒரு காடுவெட்டி குருவே மேடைகள்ல பேசும்போது சொல்றாரு, எங்களுடைய மக்கள் வந்து பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க, வறுமையில இருந்தாங்க, குடிசையில இருந்தாங்க. ஐயா டாக்டர் ஐயா வந்தது பிறகுதான், இடஒதுக்கீடு பெற்று இருந்த பிறகுதான் இன்னைக்கு முன்னேறி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப முன்னேறி இருக்கிறாங்கன்னு தானே சொல்றாங்க. அரசியலுக்காக பேசக்கூடிய வார்த்தைகள் தொடர் இதெல்லாம். விழுப்புரம், பன்ருட்டி, கடலூர் மாவட்டங்களை சுத்தி வெறும் நிறைய முந்திரி காடுகள். இந்த முந்திரி காடுகளுடைய அதிபர்களா அனைத்து நில சுவாந்தரங்களா இருந்தவன் இந்த வன்னியர். இன்னைக்கு போயிட்டாங்க. அந்த வன்னியர்களுடைய நிலம் என்ன ஆச்சுன்னு மட்டும் கொஞ்சம் வெரிஃபிகேஷன் பண்ணி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பட்டியலின மக்கள் யார கோயிலுக்குள்ள நுழைஞ்சா தீட்டுன்னு சொல்றாங்களோ இந்த வன்னியர் மக்கள், அந்த வன்னியர் மக்கள் கிட்ட ஒரே ஒரு ஏக்கர் நிலம் கிடையாது. இது எல்லாமே வேறு சமுதாயத்துக்காரங்க ரொம்ப அழகா இவங்க கிட்ட ஏமாத்தி வாங்கி மொத்தத்தையும் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. நாங்க நேரடியா போய் களத்துல நின்று ஆய்வு பண்ணி பார்த்தேன் நானு. ஆனா பட்டியலின மக்களா இருக்கிறவங்க கிரீன் இங்க்ல கையெழுத்து போடக்கூடிய கெசட்டட் ஆபீசர்களா ஆயிட்டாங்க அப்படிங்கிறத இந்த வன்னியர் மக்கள் எங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் தராங்க. அவங்களோட ஒவ்வொரு கைகளையும் எங்க கிட்ட காமிச்சு, இந்த முந்திரி காட்டுல இந்த முந்திரி பழத்தை ரொப்பி நாங்க முந்திரி பருப்பு அடைச்சு இந்த ஃபேக்டரியில வேலை செஞ்சு எங்களுக்கு கடைசியா மிஞ்சிருந்து இந்த கைதான் அப்படின்னு வெந்து போன கையில காமிக்கிறாங்க. அப்படியே நாங்க கேட்கிறோம், அப்ப இங்க இருக்கிறாங்களாமா அந்த பட்டியலின மக்கள் இவங்களை அப்படின்னா, ஐயோ அவங்களாம் வந்து அப்பயும் நல்லா படிச்சுட்டு நல்லா மெத வீடு கட்டிக்கின்னு போயிட்டாங்க. இவங்க வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் தொடர். அப்படியே அப்பட்டமா சொல்றேன், பன்ருட்டில இருந்து நெய்வேலி போற வழி வரைக்கும் அப்படியே காட்டாங்குளத்துல இருந்து தாண்டி போன லெப்ட் சைட்ல வெறும் குடிசைங்களாவே இருக்கும் தொடர். வெறும் குடிசை, ஒரு மழைக்கு தாங்காது. இதுல யாரா இந்த மக்கள் வசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது வன்னிய மக்கள். அப்ப இவங்களோட வாழ்நிலை இப்படி இருக்கிறத யார் இவங்களை இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டாங்கன்னா நம்மளே பொறுப்பேற்றுக்க வேண்டியது இருக்குது. ஆனா மேல்பாதியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது இந்த மாதிரி பொருளாதாரத்துல நலிவடைந்த இந்த பெண்களை பாமக வேறு மாதிரி திசை திருப்பி இந்த பிரச்சனையை பூதாகரமாக்க பார்க்குது. பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி போன முறை கூட வந்து ஒரு வழக்கறிஞர் பாலு வந்திருந்தார், நேரடியாவே பேசினார், இந்த சமுதாயத்தின் உரிமை, இதை விட்டு கொடுக்க கூடாதுன்னு எங்க தலைவர் சொல்லிவிட்டார், டாக்டர் ஐயா சொல்லிவிட்டார். நானே அதனாலதான் அவர் சொன்னதை சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு பேசினார். தோழர் பாலு போயிட்டு யாருகிட்ட பேசுறாருன்னா அவங்க வன்னிய மக்கள் கிட்ட பேசுறாரு. நாங்க உங்களோட தோளோடு தோல் நிற்போம், இது நம்மளுடைய கலாச்சார உரிமை பண்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மக்களை இன்னும் பெட்ரோல் ஊத்தி கொளுத்தக்கூடிய வேலையை பாலு பார்த்தாரு.
இப்ப சமீபத்துல அதே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் குமார் இதே வேலையை பாக்குறாரு. 100 நாள் வேலைக்கு போனோம் நாங்க, எங்களால் டெய்லி போய் அங்க நிக்க முடியாதுன்னு இந்த மக்கள் வந்து முறையிடுறாங்க. ஒரு மண்டலத்தில் நிக்க வச்சிருக்காங்க எல்லா பெண்களையும். உங்களுக்கு நாங்க 500 ரூபாய் கொடுக்குறோம், வீட்டுக்காரங்க எங்க போயிட்டுறானுங்க, அவனுக்கும் சேர்த்து தரம் கூட்டு வந்து போராடுங்க. 100 நாள் வேலைக்கு போனவங்கள கூட்டு வந்து போராட வச்சிருக்காங்களா? ஆமான்னு தொடர் அவங்க அங்க நம்மளுக்கு நம்ம காட்சி பாக்குறது எல்லாமே ஒட்டு மொத்தமா அவங்களோட வீடுகளே நீங்க போய் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்களே கண்ணீர் விட்டுருவீங்க. என்னடா இந்த மக்களுக்கு எதிராவாடா நம்ம வந்து சட்டத்தை ஏவருது, இந்த மக்களுக்கு எதிராவாடா வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை போடுறது, நம்மளே வேணாம்னு சொல்லிடுவோம். ஒரே ஒரு குண்டுமணி தங்கமோ கம்பளோ ஒரு தாலியோ எதுவுமே இல்லை தொடர். எல்லாம் அந்த மஞ்சள் கயிறு போட்டுக்கணும், ஒண்ணுமே இப்ப சாப்பாட்டுக்கு வழி இல்லாம 100 நாள் வேலைக்கு போயின்னு இந்த மாதிரியான வேலைகள் உடல் உழைப்பு வேலைகள் செஞ்சுட்டு இதுதான் தொடர். அவங்க இதை வச்சுதான் இந்த பொருளாதார நிலையை வச்சு இவங்க என்ன பண்றாங்க, சாதி, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய திரௌபதி அம்மனுடைய குல வரலாறு, அந்த குல வரலாறுலாம் பாலுக்கோ குமாருக்கோ அன்புமணி ராமதாஸ் இவங்களுக்குலாம் இல்லையா? அடிப்படை தொடர் என்ன தெரியுங்களா, இதை வந்து இவங்க அப்படியே சூட்லயே வச்சுன்னு போயிட்டு இருப்பாங்க. இதுக்கு பெரிய உதாரணம், எங்கெல்லாம் இந்த மக்கள் பட்டியலின மக்கள் 10 வீடு 20 வீடு கம்மியா இருக்கிறாங்களோ அங்க எல்லா இடத்துலயுமே இவங்க தேர்தல் நெருங்குறதுனாலே இந்த மாதிரியான மிகப்பெரிய பிரச்சனையை மாத்துவாங்க. 2016 சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில தான் அன்புமணி நினைக்கிறேன் 40,000-45,000 ஓட்டு வாங்கினாரு. அங்க எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வெங்கடாபுரம்ன்ற ஒரு ஊரு, ரோட்டு ஓரத்துல ஃபுல்லா வன்னியர்ஸ் தான் இருப்பாங்க. அதுக்கு உள்ளுக்குள்ள ஒரு 6 கிலோமீட்டருக்குள்ள போறோம்னா ஒரு 20-22 வீடுங்க அந்த குரூப் ஹவுஸ் வீடு இருப்பாங்க. தொடர் 200 பேருக்கு மேல பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க 200 பேருக்கு மேல ஒண்ணு சேர்ந்து முகமுடி அணிஞ்சுக்கின்னு கையில பெரிய 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 உருட்டு கட்டை எடுத்துக்கின்னு அந்த உருட்டு கட்டையில கம்பிகளை சுத்தின்னு எடுத்துன்னு போயிட்டு அந்த 22 வீட்டை அடிச்சு நுறுக்கி சாப்பாடாக்குற அலுமினியம் குண்டான்ல தொடர் அதுல இவங்க அடிச்சிருக்கக்கூடிய ஓட்டைங்க, மண் அடுப்பு எல்லாத்தையுமே சேத்த பத்திட்டு போயினே இருக்கிறான் தொடர். இப்ப அதை பண்ணிட்டு ஒட்டு மொத்தமா என்ன சொல்றாங்கன்னா சோசியல் இன்ஜினியரிங் தான், தலித் மக்களுக்கு எதிர்ப்பு, மீது இருக்கக்கூடிய அனைத்து சாதியினருடைய ஓட்டையும் நம்ம பெறணும். இந்த அஜெண்டாவை மட்டுமே தான் பாமக உள்ள வச்சு செயல்படும். இதே அஜெண்டாவை தான் பாஜக செயல்படும். கேட்கிற கேள்வி நம்ம ஒண்ணுதான், மேல்பாதி பட்டியலின மக்களும் இந்துக்கள், வன்னியர்களும் இந்துக்கள், இந்துக்களுடைய பிரதிநிதியா சொல்லக்கூடிய பாஜகவோ சங்பரிவார் அமைப்புகளோ இந்த பட்டியலின மக்கள் கோயிலுக்குள்ள போறதுக்கு எவனுக்காவது ஒரே ஒரு துணிச்சல் இருந்து அந்த மக்களோட உள்ள போறதுக்கு தயாரா இருக்கிறானா? யார நம்ம கேள்வி கேட்க வேண்டியது, ஏன் நம்ம சனாதனத்தை எதிர்க்கிறோம், எதனால நம்ம ஆரியத்தை எதிர்க்கிறோம்? அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் அது எங்களுடைய பிரச்சனை, நாங்க கூட்டு போதான் செய்யறோம், போராடுறோம்னு சொல்றாரு. நாம் தமிழர் சீமான் சொல்லியிருக்கிறார், நான் தலித் கோயிலை திறக்கலன்னா நாங்க தலித் மக்களுக்காக நின்று போராடுவோம் அப்படின்னு சீமான் சொல்லியிருக்கிறாரு. பொதுவான ஆட்கள் தானே இவங்கெல்லாம். அர்ஜுன் சம்பத் சொல்லி இருக்கக்கூடிய இந்த வார்த்தைக்கு எந்த செருப்புல அடிக்கிறதுன்றத நான் தனியா சொல்லிக்கிறேன். சீமான் மாதிரியான ஆட்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அரசியல் நோக்கத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. தலித் மக்களுக்காக அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இவங்க எப்படின்னா இஷ்யூ பேஸ்ல வரக்கூடியவங்க தான். இதெல்லாம் லாங் டேர்ம் பிரச்சனை. இது எப்படின்னா தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்துல 2 தரப்பு மக்கள் கிட்டையுமே, சாதி இந்துக்களா இருக்கக்கூடியவங்க கிட்டையும் பட்டியலின மக்களா இருக்கக்கூடியவங்க ஒரு இணக்கமான உறவை ஏற்படுத்தணும். அது கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் பல்வேறு விஷயங்களை இந்த மக்களை அந்த மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு லாங் டேர்ம் அஜெண்டா. அந்த அஜெண்டாவை யார் தயாரிச்சு கொடுக்கணும்னா தமிழக அரசு பண்ண வேண்டிய வேலை. தீண்டாமை ஒழிப்பு பிரச்சாரங்கள் எதன் மூலியமா பண்ண முடியும்? எஜுகேட் பண்ணதோட 2 வருஷமாச்சு. 2023 6ஆம் மாசம் நடந்த பிரச்சனை இது. 2 வருஷம். இந்த 2 வருஷத்துல அந்த மக்களுக்கு எவ்வளவு விஷயங்கள் எஜுகேட் பண்ணிருக்க முடியும், அவங்களுக்கு பல தொழில்களையும் பண்ணி கொடுத்துருக்க முடியும். அந்த கிராமத்தினுடைய அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த புவியியல் அமைப்பு ரொம்ப 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 முக்கியமானது. அதனால புரட்சி அம்பேத்கர் சொல்றாரு, எல்லாரும் கிராமங்கள்ல இருந்து பெருநகரங்கள் நோக்கி வந்துருங்க, சாதிய கொடுமையில இருந்து தப்பிக்கிறதுக்கு இது முதன்மையான வழின்றாரு. என்ன காரணத்துக்கு சொல்றாரு? வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். எதுக்கு சொல்றாரு? சாதிதான் உன்னுடைய முழு மூச்சுனா செத்து போடான்றாரு. அந்த அளவுக்கு உண்டான ஆக்ரோஷமோ கோபமோ வரதுக்கு என்ன காரணம்னா, நாம யாரை திருத்தணும்னு நினைக்கிறோமோ எதிர்க்கிறது ஈஸி தோழர். நல்லா பாருங்க, பிராக்டிகலா 100% மக்கள் நம்ம இருக்கிறோம் இந்தியாவில. 3% பிராமணர்களை எதிர்த்து, சனாதனியை எதிர்த்து, ஆரியத்தை எதிர்த்து போராடியாச்சு. ஓரளவுக்கு போராடிட்டு வந்தாச்சு. ஆனா பட்டியலின மக்கள் யாரை எதிர்த்து போராட வேண்டியது இருக்கு தெரியுங்களா? இந்த 75% சாதி இந்துக்களை எதிர்த்து போராட வேண்டியதா இருக்குது. 97% சேர்ந்து 3% எதிர்த்தாச்சு. ஆனா 20-22% இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் இந்த 75% சாதி இந்துக்களை எதிர்த்து போராட வேண்டியதா இருக்கு. நடைமுறை சாத்தியமா?
ஆனா எந்த மாதிரியான செயல் திட்டங்கள் நம்மளை வந்து ஒருங்கிணைப்படுத்தும், எந்த மாதிரியான பிரச்சாரத்தின் மூலமா நம்ம செய்யணும், இதெல்லாம் இருக்கு தோழர். ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஐயா கக்கனுடைய தலைமையில தீண்டாமை ஒழிப்புக்குன்னு ஒரு மிகப்பெரிய பிரச்சார கூட்டமே இருக்கும். மத்திய அரசு ஒரு நிதி கொடுக்கும், மாநில அரசு ஒரு நிதி போடும். இந்த நிதியை கொண்டு தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் இந்த மாதிரியான அறிவிலியோட இருக்க மக்கள் இருக்கிறாங்களோ, சாதி இந்துக்களே வந்து கல்வி அறிவு இல்லாம இருக்கு, அங்கதான் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான பிரச்சாரத்தையே தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட நிக்க வச்சு 55 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப நாம செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, உண்மையாலுமே நம்ம ஒரு சமூக நீதி பேசுறோம், சம நீதியை பேசுறோம், முற்போக்கு அரசியலை பேசுறோம், திராவிட மாடலை பேசுறோம் அப்படிங்கன்னா நம்ம நம்ப வேண்டிய ஒரு விஷயம், நம்ம மக்களை நாம எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு அவசியத்துக்கு தள்ளப்படணும். ஆனா யாருக்கிட்ட இந்த கேள்வி கேட்க முடியும்னா நம்ம திமுக அரசு கிட்ட தான் கேட்க முடியும். ஒரு தாய் தான் குழந்தைக்கு பால் கொடுப்பானா, எந்த குழந்தை அழுவுதோ அந்த குழந்தைக்கு தாய் பால் கொடுப்பா. அந்த மாதிரி தான் நாங்க திமுக அரசை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறோம். தயவு செய்து இவ்வளவு தூரம் நீங்க செஞ்சுட்டீங்க, மேற்கொண்டு செஞ்சு கொடுங்க. ஆனா பாஜகவோ சீமானோ அண்ணா திமுகவோ அர்ஜுன் சம்பத் மாதிரியான இந்துத்துவ சக்திகளோ இதுக்கு அப்படி நேர் எதிரியானவங்க. இப்ப கேட்கக்கூடிய கேள்விதான் மாறும். உடனடியா செய்க, அந்த மக்களை அக்செப்ட் பண்ணி கொஞ்சம் நிதானமா செய்யுங்க. இந்த 2 குரல் ஒலிக்கும். தலித் அமைப்புகள் எடுத்த உடனே மற்ற தலித் அமைப்புகள்லாம் வந்து திமுக மேல விமர்சனம் பண்றதோ இல்ல திட்டுறதோ இது ஒரு பாங்கு இருக்கும். இது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வன்னியர் மக்கள் நோகாம அவங்க காயப்படாம இதை செய்யணும்னு முயற்சி பண்றாங்க. அப்படி நடக்காது. அதிரடியா கோயிலுக்குள்ள கூட்டு போயிடணும். அவங்க வர்றாங்க, வராம போறாங்க, அதை பத்தி கவலைப்படக்கூடாது, சங்கடங்களை பத்தி கவலைப்படக்கூடாது, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையோட கடமை, அப்படித்தானே சொல்றாங்க. 2 வகையான நிலைப்பாடு தோழர். நாம தேர்தல் அரசியல் இருக்கிறோம். தேர்தல் அரசியலோட ஒப்பிட்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அரசும் தலையிடும். அதிமுக அரச பாஜக அரச இப்படி நம்ம ஒப்பீட்டு அளவுல பார்க்கும் போது நம்மளுக்கு திமுக அரசு தோழமை. அந்த அடிப்படையில் அவங்க கிட்ட இவ்வளவு அதிரடியா பண்ணணும்ன்றது ஒரு தலித் அமைப்புகளுடைய குரல். ஆனால் அங்க பாதிக்கப்பட்டவங்களும் அவங்களே தான், வன்னிய மக்களும் கூட இங்க பாதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனா பாதிக்கப்பட்டவர்கள் நாம தான் அப்படின்றது தெரியாம அவங்க இருக்கிறாங்க. அதனால அவங்க எஜுகேட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போறது அப்படிங்கிறது ஒரு மாதிரியான வடிவம் தான். ஆனா அதிரடியா எல்லார் மேலயும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் மொத்த ஊர் மேலேயும் போடுங்க அப்படின்றது வந்து அது ஒரு நல்ல செயலா இருக்காது. நாம வந்து சாதி இந்துக்களோட வந்து அக்செப்ட் பண்ண வைக்கணும். நாங்களும் மனிதர்கள் தான், நாங்களும் இந்துக்கள் தான், எங்களுக்கும் உங்களுக்கும் எதுல நாங்க குறைஞ்சிருக்கிறோம், கல்வியிலையா பொருளாதாரத்திலேயே எதுல சொல்றீங்க அப்படிங்கறத அவங்க மனசான்றுக்கு நம்ம வந்து மனசாட்சிக்கு ஒரு கேள்வி எழுப்பணும். பாமக கடந்த காலங்கள்ல இது போன்ற பிரச்சனைகள் வந்த போது சில இடங்கள்ல எல்லாம் வந்து இணக்கமான சூழலை ஏற்படுத்தி ராமதாஸ் வந்து அந்த முயற்சிகளை வந்து சக்சஸ் பண்ணியிருக்கிறார். தலித்துகளும் வன்னியர்களும் ஒரே கோயில்ல போய் சாமி கும்பிட்ற சூழல் எல்லாம் 90கள்ல அவர் வந்து செஞ்சிருக்கிறார். ஆனா இப்போ வந்து எதிர்நிலையில் இருக்கிறார். அவர் ஒத்துழைச்சா இதுல வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பது போன்ற ஒரு விவாதங்கள் வைக்கப்படுது. அதை எப்படி பாருங்க? அது 100க்கு 100% உண்மை தோழர். நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி கூட கூட்டணியில் இருந்தோம். இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் 2009 இருந்து 2011 சட்டமன்ற தேர்தல் நாங்க ரொம்ப இயல்பா பயணிச்சிருக்கிறோம். அப்ப பல்வேறு விஷயங்கள் அவர் எங்களோட கலந்துருக்கிறாரு, பேசியிருக்கிறாரு. அப்போ மட்டும் எந்த கலவரமோ எந்த கோயில் நுழைவு போராட்டமோ வராததுக்கு என்ன காரணம்? எந்த குடிசையும் கொளுத்தப்படலையே, எந்த சேரி இளைஞனும் கொல்லப்படலையே. ஆனா ஒவ்வொரு தேர்தலையுமே எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்க, எத்தனை கிராமங்கள் அப்படி கொளுத்தப்பட்டது. சிதம்பரத்துல எத்தனை உதாரணங்கள் சொல்ல முடியும்? இப்ப சமீபத்தில் நடந்த அரக்கோணத்துல 2021 தேர்தல் முடிஞ்சு மறாவது நாளே 2 பேரை வெட்டி படுகொலை பண்ணானுங்களே, அப்படி அப்பட்டமா? அப்போ திட்டமிட்டு இது செய்யறது யார்? பாமக. பாமகவுடைய நோக்கம் என்ன? வன்னியர்களுடைய ஓட்டை நம்ம தக்க வச்சுக்கணும். இப்ப இடையில பல்வேறு அமைப்புகள், அதுலயும் குறிப்பா வேல்முருகன் மாதிரியான தலைவர்கள் வந்து வன்னிய மக்களை வேற மாதிரி எஜுகேட் பண்ணி கொண்டு போறாங்க. அப்ப எந்த மாதிரி சூழலை இதை நம்ம வந்து பண்ணிக்கணும்னா மறுபடியும் சாதி தலித்திய எதிர்ப்பு, பாஜகவினுடைய சோசியல் இன்ஜினியரிங் ராமதாஸ் என்ன எடுத்தாரோ அதே தான் இவங்க வேறு வடிவத்துல இப்ப கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. மேல் பாதியில் நடக்கக்கூடிய உண்மையான இந்த விஷயத்துக்கு அடிப்படை பேஸ் பாமக. பாலு, பாமகவினுடைய எம்எல்ஏ குமார், இவங்க 2 பேர் அந்த மக்களை குழப்பி வேறு வகையான ஒரு தேர்தல் அரசியல். அங்க அந்த ஊராட்சி மன்ற தலைவர் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலா இருந்தாலும் வந்து அதுல இயங்கிட்டு இருக்கிறான். ஏன்னா மேல்பாதி ஃபுல்லா ஊராட்சி மன்ற தலைவர்னா தலித் மக்களுடைய ஓட்டு ஒண்ணுமே கிடையாது. அப்ப தலித் மக்களுடைய ஓட்டு பெரும்பான்மையா குறைந்தபட்சம் ஒரு வெற்றி பெறுவதற்காக
ஒரு 20-25% இருந்தா கூட இவங்க ஒரு நடுநிலைமையா வகுத்துருவாங்க. எங்க பெரும்பான்மையா அவங்க இருக்கிறாங்களோ அப்பதான் இந்த அட்ராசிட்டி அதிகமா காட்டுவாங்க. அப்ப தேர்தல் சீர்திருத்த முறை வருது பாத்தீங்களா, மறுசீராய்வு, அதுல வரும்போது தலித் மக்கள் நிறைய பேர் அவங்க ஓட்டு போட்டாதான் ஒரு பிரதிநிதி வெற்றி பெற முடியும்ன்ற மாதிரியான ஊராட்சிகளை உருவாக்கணும். சட்டமன்றத்தை உருவாக்குறதோ பாராளுமன்றத்தை உருவாக்குறது கூட கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். ஊராட்சிகள்ல ரொம்ப கவனமா செலுத்தி அந்த மாதிரியான ஊராட்சியை உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் போது ஊராட்சி மன்ற தலைவரும் சரி, தோத்து போற ஊராட்சி மன்ற தலைவரும் சரி, இவங்க 2 பேருமே உட்கார்ந்து பேசி இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது நிறைய வாய்ப்புகள் உண்டு தோழர். நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. மக்கள் அதை பரிசீலிக்கட்டும். காலங்காலமா இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு நிரந்தரமான தீர்வு வரட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. 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 நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.